தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்த நிலையில் உதகையில் கனமழையால் ரயில்வே பாலத்தில் 5 அடி உயரத்திற்கு நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று மிக கனமழையும் 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு நேற்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உதகையில் கனமழை கொட்டியது. உதகையில் இருந்து படகு இல்லம் மற்றும் காந்தல் செல்லக்கூடிய சாலையில் ரயில்வே பாலத்தின் கீழ் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் குடம்போல் தேங்கியதால் மாற்று பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டன. மேலும் ரயில்வே காவல் நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேவனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருச்சி மாநகரில் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை பெய்த நிலையில் காளாப்பூரில் பழமையான புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. மேலும் அருகில் இருந்த பனை மரத்தையும் உடைத்ததால் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பாபநாசம், ஐயம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காற்றுடன் கனமழை கொட்டியது. குறிப்பாக கொரடாச்சேரி, சேந்தமங்கலம், வண்டாம்பாளை, கங்களாஞ்சேரி, நாலுகால் மண்டபம், முகந்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் ஆடிப்பட்டத்தில் உழவு பணிகளை மேற்கொள்ள உகந்ததாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல், தாடிக்கொம்பு, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், சின்னாளப்பட்டி பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் குளுமையான சூழல் நிலவியது. பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை நேரத்தில் 1/2 மணி நேரத்திற்கு மழை பெய்தது. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் நொய்யல் ஆற்றில் தண்ணீரில் இறங்கி செல்ஃபி எடுக்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.